வணக்கம். நான் பாட்டி சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி என்ன சமைச்சேன்னு தான் காமிச்சிருக்கேன் நான். ஆனால் இதனோட ரெசிபி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்லலை. ஏன்னா அது ரொம்ப சிம்பிள் சமையல் தான். மோரோவர் இது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சாம்பார்லாம். அதனால் நான் சொல்லலை. இன்றைக்கி நான் பண்ணினது இது சாதத்துக்கு மேலே நான் அந்த காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணது வச்சுட்டு அதில் ஒரு பீட்ரூட் கஷ்டமும் இருந்தது. அது கொஞ்சம் விழுந்துருக்கு பிறகு அதான் கொஞ்சம் ஒரு ஓரம் ரெட்டாக இருக்குது. இது மிக்சட் வெஜிடபிள் சாம்பார். இது சேனக்கடி. சேனக்கடி எப்படி பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரீஃபாக சொல்கிறேன். சேனையை தோலெல்லாம் செதுக்கிட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுன்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சிட்டு இதையும் அதில் கொட்டிட்டு கொஞ்சம் வேக வச்சு துவரம்பருப்பு அதையும் ஒரு கை போடணும். அதையும் போட்டு நல்லா இளைக்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாயும் சில பேர் அது வேகும் போதே கூட போட்டுருவா. இல்லை நம்ம தாளிக்கும் போது வதக்கிக்கலாம். எப்படி வேணால் உங்கள் இஷ்டம். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு நல்லா தேங்காயும் அரைச்சி விடணும். அதுக்கப்புறம் மேலேட கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடணும். அதுதான் இதனோட ரெசிபி. டேஸ்டியாக இருக்கும். பிடிக்கிறவாளுக்கு பிடிக்கும். சேனையே பிடிக்காது அப்படிங்கிறவா கூட இதை விரும்பி சாப்பிடுவா. எங்கள் காலத்தில் எல்லாருமே சாப்பிடுவோம். எக்ஸப்ட் என்னோடய சின்ன குழந்தையை தவிர அவனுக்கு அவள் அம்மாவை கொண்டு நான் ஏதோ பண்ண சொல்லியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி சமையல். Hope you all will like this. Please subscribe to my channel and support me. Thanks a lot for watching. Thank you.